வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். 6 things you should avoid after a workout அப்படின்னு ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். இது அதோடைய பார்ட் 2. 6 worst things you should avoid after a workout. முதல் பாயிண்ட், ஒர்க் அவுட் முடிஞ்ச பிறகு கூல் டவுன்கிறத பண்ணாமல் போகிறது. a lot of people, me included, நானுமே பல சமயம் கூல் டவுனை மிஸ் பண்ணுறேன். ஆனால் அதை செய்யக்கூடாது. இந்த கூல் டவுன்கிறது என்னென்னா, இது ஒரு இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஜென்டலாக கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறது, கை காலை சுற்றுறது, சுயட்டுறது, இல்லை மைல்டாக ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வாக்கிங் பண்ணுறது, ஸ்டேஷ்னரி பைக்கில் செய்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணுன்னா பயிற்சியின் போது உடலில் தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் உருவாயிருக்கும். லாக்டிக் ஆசிட்ன்ற ஒரு பொருள் உருவாயிருக்கும். இதை எல்லாத்தையும் ஃப்ளஷ் பண்ணி இட் வில் ஹெல்ப் த பாடி டு ரெக்கவர். இது குறிப்பாக யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னால், ஏசியில் பயிற்சி செய்கிறவங்க, ஏசியிலேருந்து டக்குன்னு ஒரு ஹீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கூல் டவுன் பண்ணிட்டு போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் ஸ்கிப் அ கூல் டவுன். இவ்வளோ நேரம் பயிற்சி பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் அதிகமாக போகுது. டேக் த டைம் அண்ட் டூ இட். இது உங்களுடைய ரெக்கவரிக்கு கண்டிப்பாக உதவும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து தவிர்க்க வேண்டிய பாயிண்ட், அனபாலிக் விண்டோவை இக்னோர் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அனபாலிக் விண்டோ தான் முக்கியம்னு நினச்சிட்டு ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே ப்ரோட்டீனை குடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து சாப்பிட்ற மீலில் பார்த்தா ப்ரோட்டீன் இருக்காது. அது ரொம்ப பெரிய தவறு. ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே நீங்கள் குடிக்கிற ப்ரோட்டீன் பெரும்பாலும் ரொம்ப குவிக்காக பாடி யூஸ் பண்ணிக்கக்கூடிய வே ப்ரோட்டீன் மாதிரி இருக்கும். அது 1/2 மணி 40 நிமிடத்தில் கம்ப்ளீட்டாக பாடி அதை யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சிடும். அதுக்கு அடுத்து 2.5-3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் நிதானமாக பாடி கிரகிக்கக்கூடிய ப்ரோட்டீன் தேவை. ஸ்லோ ரிலீஸ் ப்ரோட்டீன், சிக்கன் பிரெஸ்ட், ஃபிஷ், எக் ஒயிட்ஸ், மேபி ரெட் மீட், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவைப்படலாம். ஸோ ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே குடிக்கிற அந்த ஷேக்கோட கேம் ஓவர்னு நினச்சிக்காதீங்க. அதற்கு பிறகு சாப்பிட்ற மீல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் யுவர் போஸ்ட் ஒர்க் அவுட் மீல். அதில் ப்ரோட்டீன் இருக்கணும், எசென்ஷியல் ஃபேட்ஸ் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். நீங்கள் அடுத்து ஃபிசிக்கல் ஒர்க் எதாவது பண்ண போகிறீங்கன்னா கார்ப்ஸ் இருக்கலாம். எவ்வளோ கார்ப்ஸுங்கிறது நபருக்கு நபர் டிஃபர் ஆகும். ஸோ போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை மிஸ் பண்ணாதீங்க. என்னோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆன்லைன் கோச்சிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இது கர்வமாக சொல்லலை, இட்ஸ் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போதும் அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பாடி பில்டர்ஸ், ஃபிசிக்கை ஓரளவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை நல்லா காம்படிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஜென்ரல் ஹெல்த், ஃபிட்னஸ், ஃபேட் லாஸ், யங், ஓல்ட், மேன், உமன் எல்லாருக்கும் பொருந்தும். யாருக்கு என்ன கோல்ஸ் இருக்கோ அந்த கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். உங்களுடைய ஹெல்த்தை முதல்ல முன்னுரிமை கொடுத்து தோற்றத்தை நான் அடுத்தது தான் வைப்பேன். உங்கள் ஹெல்த் கெட்டு போகாமல் உங்களுடைய ஃபிசிக் கோல்ஸை, ஹெல்த் கோல்ஸை, ஃபிட்னஸ் கோல்ஸை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. 3வது தவறு, கார்ப்ஸ் தான் எடுன்ட்டாங்களேங்கிறதுக்காக எக்கச்சக்க கார்ப்ஸை எடுக்கக்கூடாது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் கார்ப்ஸ் எடுத்தீங்கன்னா பல்க் பண்ணுறேங்கிற பேரில் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். எக்கச்சக்கமாக பாடியில் இன்சுலின் சுரக்கும். இந்த இன்சுலின் இட் வில் மேக் யூ ஃபேட், இட் வில் மேக் யூ ப்ளோட்டட். அண்ட் இந்த அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்ஸும் கொழுப்பு செல்களாக மாற்றி சேமித்து வைக்கப்படும். அதிக இன்சுலின் வரும்போது த ஜாப் பிகம்ஸ் மோர் ஈஸி. இன்னும் அதிகமாக ஃபேட் போட்டுருவீங்க. மசில் கெயின் பண்ணணும்னா ஃபேட் கெயின் ஆகணும்னு கட்டாயமே கிடையாது. கொஞ்சம் ஸ்மூத் ஆகும் பாடி, எஸ். ஏன்னா அந்த ஸ்மூத்னஸ் ஏன் வருதுன்னா, கொஞ்சம் கேலரிஸ் நீங்கள் அதிகமாக கொடுப்பீங்க. செலவிடுறதை விட அதிகமாக நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பீங்க. அதனால பாடி கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம் ஸ்மூத் ஆகலாமே தவிர, என்னுடைய கட்டுரைகளில் பல முறை எழுதியிருக்கேன், உடல் எடையை கூட்டும்போது கட்ஸ் குறையலாம், மறையக்கூடாது. யூ கேன் கெட் அ லிட்டில் சாஃப்ட், லிட்டில் ஸ்மூத். யூ ஷுட் நாட் கெட் ஃபேட். ஸோ பல்க் பண்ணுறங்கிற பேரில் டோன்ட் கெட் டூ ஃபேட். நீங்கள் அளவுக்கு அதிகமாக உடல் பருமன் கூட்டிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுற மசிலும் நீங்கள் ஃபேட்டை பர்ன் பண்ணும்போது இறங்கிடலாம். அது லாஸ் ஆகாமல் இருக்கணும்னா எக்கச்சக்கமாக பிஇடிஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இட் வில் ஹேவ் அ சீக்வென்ஷியல் எஃபெக்ட். எக்கச்சக்கமாக நெகட்டிவ் பிரச்சனைகள் அதில் வரும். ஆகையால் கெயின் பண்ணும்போது அளவுக்கு அதிகமாக ஃபேட்டை கெயின் பண்ணிடாதீங்க. ஸோ யுவர் கார்ப் இன்டேக் ஷுட் பி சென்சிபிள். அடுத்த தவறு, நாட் லிசனிங் டு யுவர் பாடி. இப்போது ஆர்னால்ட் ஷ்வார்ட்ஸ்நெகர் சொல்லியிருப்பார், when my body says no, I say yes. இது கேட்க நல்லா இருக்கு, ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்குது. பட் உங்கள் உடல் when it says no, try to listen to your body. உண்மையாகவே உடலில் பல இடங்களில் சோர்னஸ் இருக்கா,
ஏற்கனவே நம்ம போட்டு அடித்து பின்னினதில் உடம்புல பல இடங்களில் வலி இருக்கா, உடம்புக்கு மேபி ரெஸ்ட்டு வேணுமா அப்படிங்கிறத யோசிங்க. ஒரு மாச்சோ ஃபீலிங்கில் வந்து when my body says no I say yesன்ற மாதிரிலாம் அதை லிட்ரல் சென்ஸில் எடுத்துக்காதீங்க. அவர் சொன்னது எதுக்கு தெரியுமா? சோம்பலுக்கு. இஃப் இட் இஸ் லேசினஸ், நோ, சோம்பலுக்கு இடமே கொடுக்காதீங்க. ஆனால் உண்மையாகவே உங்கள் உடல் ரெஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வெளியே ஸ்போர்ட்ஸ் விளையாடுறீங்க, ஆக்டிவாக இருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்க, இதில் நீங்கள் தீவிரமாக பயிற்சி செய்கிறீங்கன்னு சொன்னால், போன வாரம் ரெக்கவர் ஆகியிருக்கும் உடல், இந்த வாரம் அதே ஒர்க் அவுட் தான் போட்டிருப்பீங்க, பட் உடல் ரெக்கவர் ஆகிருக்காது. இது ரெக்கவர் ஆகாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஸோ உடல் என்ன சொல்லுது, அந்த ஃபீட்பேக்கை பார்த்து லிசன் டு இட். நாட் லிஸ்னிங் டு யுவர் பாடி கேன் பி எ சீரியஸ் மிஸ்டேக். தசைகள் சிதைந்து போகும், இதனால் மெட்டபாலிசம் குறையும், ஸ்ட்ரெஸ்ஸு கூடும், உடம்பு ப்ளோட் ஆகும், உடலுடைய கண்டிஷன் குறையும். நீங்கள் இதை புரிஞ்சுக்காமல் இன்னும் ஃபேட் கூடிக்கிட்டு இருக்க, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ண போல இருக்குன்னு இன்னும் பண்ணுவீங்க. உடலில் வலி பிரச்சனைகள்லாம் இன்னும் கூடும், இன்னும் மசில் லாஸ் ஆகும், இன்னும் மன உளைச்சல் ஏற்படும். இதனால் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் பாதிக்கப்படலாம். ஆல்வேஸ் லிசன் டு யுவர் பாடி. நாட் லிஸ்னிங் டு யுவர் பாடிங்கிறது மிகப்பெரிய தவறு. அதை செய்யவே செய்யாதீங்க. அடுத்து அவாய்ட் பண்ண வேண்டியது ஆக்டிவ் ரெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு செட் முடிச்சிட்டிங்க, அடுத்த செட்டு வர வரைக்கும் உக்காந்துட்டு இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஜென்டலாக ஸ்ட்ரெச் பண்ணி மசிலை போஸ்ட் பண்ணலாம், இல்லை கை கால் அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு உதறிட்டு லைட்டாக ஜென்டலாக ஒரு 1 minute வாக் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒர்க் அவுட்டும் போது தசைகளில் உருவான கழிவுப் பொருட்கள், லாக்டிக் ஆசிட் மாதிரி கழிவுப் பொருட்கள் கொஞ்சம் அதனுடைய அளவு குறையும், பிளட் சர்க்குலேஷன் கம்ப்ளீட்டாக சீராகும், இந்த மசிலில் இருக்கிற டைட்னஸ் கொஞ்சம் குறையும். அடுத்த செட்டுக்கு உங்கள் தசைகள் உடல் ரெடி ஆகும். இது பயிற்சிக்கு நடுவில் ஒரு ஆக்டிவ் ரெஸ்ட். ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டும் நீங்கள் கூல் டவுன் பண்ணிங்கன்னா அது ஒரு விதமான ஆக்டிவ் ரெஸ்ட். அதன் பிறகு நீங்கள் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக நடக்கலாம், எங்கேயாச்சும் கொஞ்சம் நடந்து போகலாம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு எக்ஸ்டெண்டட் கூல் டவுன் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணுறது ஆக்டிவ் ரெஸ்ட். இது உடல் மசில்ஸ் மேலே இருக்கிற ஃபேஷியா ரொம்ப டைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவும். சில பேர் ஃபோம் ரோலர் மயோஃபேஷியல் ரிலீஸை ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே பண்ணுவாங்க, அதுவும் ஒரு விதமான ஆக்டிவ் ரெஸ்ட். இந்த ஒர்க் அவுட்னால ஃபேஷியாவில் டைட்னஸ் எதுவும் ஆகாமல் அதை திருப்பி ஒரு நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு சில பேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்டிவ் ரெஸ்ட்டுக்கு பல விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஆக்டிவ் ரெஸ்ட் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு உடல் டைட் ஆகாமல் ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணி பாடியை ஃபிட் ஆக்கிறதுக்கு உதவும். அடுத்தது, உடலுக்கு போதுமான அளவு தண்ணியை கொடுக்காமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. யூ ஹாவ் டு ஹைட்ரேட் யுவர் செல்ஃப் டு அன் ஆப்டிமல் லெவல். இது ஏன் அப்படின்னு சொன்னால், 1 கிராம் கார்போஹைட்ரேட் 3 கிராம் தண்ணீரை எடுத்துக்கும், யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இட் வில் புல் இன் 3 grams ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் தண்ணீரையும் அதிகப்படுத்த வேண்டும். இந்த தண்ணீர் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி, ஒர்க் அவுட்டுக்கு இடையிடையே, ஒர்க் அவுட்டுக்கு பிறகும் நீங்கள் அருந்த வேண்டும். நாள் முழுக்கவும் தண்ணீரை நீங்கள் குடித்து கொண்டே இருக்க வேண்டும். தண்ணீருக்கு போதுமான முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்கும், ஃபேட் லாஸ் அடிவாங்கும், உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உங்கள் தசைகளில் 70 விழுக்காடு தண்ணீரினால் ஆனது, அதை மறந்துடாதீங்க. ஸோ யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் ரியலி ஹைட்ரேட்டடாக இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் தட்ஸ் வெரி பேட். இந்த தவறை அவாய்ட் பண்ணுங்க. 6 பாயிண்ட் முடிஞ்சிச்சா? ஒரு போனஸ் பாயிண்ட் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் ஒர்க் அவுட்டுக்கு இடையையும் ஒர்க் அவுட் முடிஞ்ச பிறகும் கூல் வாட்டர் குடிக்கிறாங்க. இது என்னை பொறுத்தவரை கூடவே கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒர்க் அவுட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இன்டர்னல் ஹீட் கூடுது. இந்த ஹீட்டு கூடும்போது நீங்கள் குளிர்ந்த தண்ணீரையோ ஐஸ் வாட்டரோ நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய இந்த நேசல் பேசேஜ், இந்த இதெல்லாம் இது அஃபெக்ட் பண்ணும். தொண்டை கட்டலாம், நோய் எதிர்ப்பு சக்தி பாதிக்கப்படலாம், ஜலதோஷம் பிடிக்கலாம், எந்த விதமான பிரச்சனை பண்ணாலும் வரலாம். ஸோ ஒர்க் அவுட்டுக்கு இடையே அல்லது ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே தயவுசெய்து குளிர்ந்த தண்ணீரை குடிக்காதீங்க. சில பேர் வெந்நீர் குடிக்கணும்னு வாங்க. எனக்கு அதில் பெரிய அளவுக்கு உடன்பாடு இல்லை. அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் பெரிய அளவு உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு 1/4 டம்ளர் வெந்நீர் குடிச்சு பாருங்கள், அந்த அப்படியே அமுகிட்ட மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு போதுமான அளவு தண்ணீர் கிடச்சிருக்குமானா கிடச்சிருக்காது. பட் கொஞ்சம் வெந்நீர் குடிக்கும்போதே போதுன்ற ஃபீலிங் வந்துடும். ஸோ இட் வில் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் வாட்டர் இன்டேக். ஸோ வெந்நீர் தொண்டைக்கு நல்லது, ஜுரம் கோல்டெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உதவலாம். பாடகர்கள்லாம் த்ரோட்டுக்கு நல்லதுன்னு இருப்பாங்க, நிறைய நேரம் பேசிட்டு வெந்நீர் குடிப்பாங்க,
தொடர்ந்து பேச முடியும். அந்த மாதிரிக்கெல்லாம் அது ஒர்க் ஆகுமே தவிர தனிப்பட்ட முறையில் தண்ணீர் நிறையா குடிக்க வேணும்னு நினைக்கிற நபர்கள், ஆக்டிவாக இருக்கிறவங்க, ஆத்லீட், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வெந்நீராக குடிச்சிங்கன்னா உங்கள் வாட்டர் இன்டேக் கொஞ்சம் குறையும். ஸோ வெந்நீராக அட்லீஸ்ட் பிஃபோர் ஒர்க் அவுட், டூரிங் ஒர்க் அவுட், ஆஃப்டர் ஒர்க் அவுட்லாம் குடிக்காதீங்க. த்ரூ அவுட் த டே அப்பப்போ கொஞ்சம் வெந்நீர் வேணால் குடிங்க, இட் இஸ் குட். பட் ஜென்ரலாக ட்ரிங்க் நார்மல் வாட்டர். ஐஸ் வாட்டரும் வேண்டாம், ஐஸ் வாட்டர் வேணவே வேண்டாம். வெந்நீர் எப்போவாது வேணால் குடிங்க. டோன்ட் மேக் இட் அ ரெகுலர் திங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரத்.